குருவின் தினம் ஒரு சுவடுகளில் இந்த மாலை மாற்றும் பழக்கம் எல்லா இடத்துலையும் நம்ம பார்த்துருப்பாங்க. இந்த மாலைங்கிற வார்த்தையே எங்கேருந்து ஆரம்பிக்குதுங்கிறதுக்கு மறுசுவடுகள் கூட நம்ம சொல்ல ஆசைப்படுறோங்க. மாலை பொழுது அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஒருவர் கழுத்தில் நம்ம எடுக்கின்ற மாலையையும் குறிப்பிடலாங்க. இரண்டிற்கும் என்ன வித்தியாசம்? ஒரு தேவருக்கும் ஒரு ரிஷிகளுக்கும் ஒரு முனிவர்களுக்கும் இதனுடைய தத்துவத்தை எப்படி எல்லாம் சொல்லணும்னு ஆசைப்படுறோம். நீங்கள் நிதர்சனத்தை உணரும் பொழுதெல்லாம் உங்களுக்குள்ள நித்தியவானானவர் உங்களுள் இருந்து எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுடைய காரண காரியத்திற்காக உங்களை மேம்போக்கான விஷயத்திற்குள் எப்படி உங்களை அழைத்து செல்கின்றாரோ அதில் மூடிய பணி ஒன்று உங்களையே திறந்து காட்ட ஆசைப்படுகின்றது. அப்படி திறந்து காட்டும் பொழுது அவ்விடத்தில் எது உங்களை மிகவும் பிரசித்தி பெற்க வைக்கின்றதோ அந்த இடத்திற்கு உங்களுக்குள் எதை நான் கொடுக்க விரும்புகின்றேனோ அதை மாலைன்னு கூட சொல்லலாங்க. ஏன் மாலை சூடிய மணவாளா அப்படின்னு கூட வார்த்தையை சொல்ல ஆசைப்படுறாங்க. தெற்கு வாசல்ல எப்பவுமே பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய மேம்போக்கான விஷயத்துக்கெல்லாம் ஏன் கழுத்தில் மாலை இடப்படுகின்றதுங்கிறதுக்கு நீங்கள் நிதர்சனத்தின் உச்சத்தில் ஒரே ஒரு உயரிய நாத ஒலியை எங்கிருந்து கேட்க முடியுமோ அவ்விடத்தை உங்களுக்குள் நான் உயரிய நாதனாய் இருந்து ஒளி பெருக்க ஆசைப்படும் பொழுது அவ்விடம் உங்களுள் எப்படி வெளிப்படுமோ அதை நான் உங்களுள் மனம் போல் வீச ஆசைப்படுகின்றேன். ஓ மனமே, எனக்குள் மாலை சூடி வா என்று கூட சொல்லலாங்க. கருகிய மலர் எப்பொழுதும் வாசம் வீசாதுங்க. அப்போ மலரும் மலருக்கு எது மிக முக்கியங்கிறதுக்கு உங்களுக்குள் மாலை பொழுது மயக்கத்தை ஏற்படுத்தும் கூட ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறோங்க. நிஜத்தில் நான் நிரூபணமானவனானேன், ஆனால் நிரூபிக்க பல்லாண்டு காலம் ஆனது. நிரூபிக்க நிரூபிக்க என்னுள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாலையை சூடிக்கொண்டேன். நான் சூடும் மாலை என்றும் மாறா மயக்கத்தை தந்தது. மாலை மயக்கம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ளும் ஏற்படட்டும். அனைவருக்கும் குருவே சரணம். குருவடி சரணம். திருவடி போற்றிங்க.